அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமோ கட் அனலைஸ்ல எந்த சைஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல நம்ம நிஃப்டி 50 என்ன பக்கம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல போகும் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம சொல்றோம். இதுல வாங்குங்க வைங்கன்னு நம்ம என்னைக்குமே சொல்றது கிடையாது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம், இதை ஃபாலோ பண்ணுங்க கம்பல்சரி. அதுக்கு கேட்டாப்புல அவ்வளோ அக்யூரேசியான ட்ரேடை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் வெள்ளிக்கிழமை. புரிஞ்சுங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ரீட்டைல் ட்ரேடர் நேற்று எவ்வளோ இருந்தாங்க? 3,50,000 கான்ட்ராக்ட் தான் போயிருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க 5,49,000 கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக. நேற்று 2 லட்சம் கான்ட்ராக்ட் பையங்க போயிறாங்க. அப்படியே ப்ரோ ட்ரேடர் பாருங்க 57,000 கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க. நேற்று 1,40,000 கான்ட்ராக்ட் செல்லுங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க மறைமுகமான்னு பாருங்க. இந்த ரீட்டைல் ட்ரேடர் செல்லுக்கு மாறாமல் மார்க்கெட் அப்சைட் ரேலிக்கு வாய்ப்புகள் குறைவு. எப்படின்னா, இதுல எந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்குதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ரேலி ஸ்டார்ட் பண்ணும் அப்சைட். அது வரைக்கும் ஏர்லாம் செல்லிங் இப்படியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? பொசிஷனலாக நான் சொல்றது, இன்ட்ராடேக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு நம்ம மேக்ஸ் வேண்டியில் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். இதை வச்சு நம்ம ட்ரேட்லாம் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக்கு வருவோம். 25,500 புட் 102 rupees. இங்க இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் ஆகும். இது சப்போர்ட்டா மாறிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணினா மார்க்கெட் டவுன் ஆகும். அப்போ 25,500 புட்டு 102 rupees வரும்போது நீங்க என்ன டிசிஷன் எடுக்கணுமோ எய்தர் அப் ஆர் டவுன். இவங்க டெக்னிக். நீங்க ஓப்பன் ட்ரெஸ் பார்க்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், எதை வேணா பார்க்கலாம். நம்ம அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. இப்பவே எல்லாம் கால்குலேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். லைவ்ல இதை மாத்து, அதை மாத்து, இதை பாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸ், சம் பாயிண்ட்ஸ். அந்த இடத்துல எங்க என்ட்ரி, எங்க எக்ஸிட், எங்க ஸ்டாப் லாஸ், அது மட்டும்தான் நம்மளுடைய ரூல். அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். அதே போல அது இங்கிருந்து போயிட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சப்போர்ட்டா மாறினாலும் ஒரு வேலையில போயிட்டு அங்கிருந்து திரும்பி ஆகணும், ஆர் எதர் அதே டைரக்ஷன். அங்கிருந்து ஃபாலோ ஆனாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பி ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகும். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூ இருக்கு. அது எங்கெங்க போனா என்னென்ன செய்யும், ட்ரெண்டை மாத்துதா, எல்லாமே நம்ம மேக்ஸ்ல தான் இருக்கு. நம்ம ஒரு நியூஸ் எதுவுமே நாலேஜ் வேணா அதெல்லாம் கத்துக்கலாமே தவிர மற்றபடி ட்ரேடிங்க்கு அதெல்லாம் எதுவுமே பார்க்கறதில்ல. இவ்வளோ நேரம் நீங்க பார்த்துக்கிட்டு வந்துருப்பீங்க. நம்ம இதை எதுக்காக அந்த வீடியோ போடணும்னா நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக தான். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங்கிறது அது டோட்டலி பியூர் மேக்ஸுங்க. ஓகேங்களா? அதை சார்ந்துதான் அது இயங்கும். அது எவ்வளவு பெரிய பட்ஜெட்டா இருக்கட்டும், என்ன நியூஸா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம மேக்ஸ் என்னவோ அதுபடி தான் நடக்கும். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.